இன்று வியாழக்கிழமை 5/3/2026 இரவு 8 மணி அளவில் திருமுருக வள்ளல் வாரியார் சாமியினுடைய மாணவி திருமதி தேசமகேசி அம்மா அவர்களுடைய சொற்பொழிவு இதோ அவர்களுடைய வாகனம் அறிவித்தது. அவர்களை வரவேற்க பூர்ணமோ மரியாதையோடு அவர்களை வரவேற்க அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றியே உங்களுக்கு அவ்வளவு வள்ளல் வாரியார் சாமி அவருடைய மாணவி அவங்க அவங்ககிட்ட ஒரு 6 வருஷம் கதை புராணம் படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஞான கண்டாயுதபாணி சாமி எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க.
குருநாதர் வந்து முருகன் ஞான ரங்காயுதபாணி சுவாமியினுடைய திருக்குற நந்தைநாட்டு விழாவுக்கு ரொம்ப 70 நாட்கள் ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல இருந்து ரொம்ப அவங்களெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா முடிவுக்கு வந்து அவங்கள வந்து இங்க நம்ம ஊருக்கு வர வச்சிருக்கோம். அதுக்கு முதல்ல அவங்களுக்கு வந்து நன்றிதான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்திருக்கிறாங்க நிறைய அவங்க வந்தது பெரிய கும்பாபிஷேக வந்திருக்கீங்க. வரணும் அப்படின்றது முருகப்பெருமான் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த பாக்கியமாக நம்ம எல்லாருக்கும் கொடுத்த பாக்கியமாக நாம வந்து கருதுறோம். அதனால வந்து சாமி நம்ம தேவஸ்தானம் திருப்பதி தேவஸ்தானத்து சார்பாகவும் சார்பாகவும் சாமி அம்மாவுக்கு மலர்மாலை அணிவித்து பொன்னாடை செலுத்தி மரியாதை செய்யப்படுகிறது. சரவாத்தியம் அவங்கள கிளம்பி சவுண்ட் இல்ல நீங்க பேசுங்க. ஓம் ஸ்ரீ கந்தராசா நீங்க அவங்களுக்கு தான் அது வேலை தெரியும். சிறப்புக்குரிய அற்புதமான இந்த திருக்குட நீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு முருகன் அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதலிய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல கோடான கோடி ஞானியர்களும் வேதிகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள். ஆகவே மனிதர்களுடைய வாழ்க்கையை லட்சியம் குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத முதலான சிறப்பு குறையும் இன்பமயமான விஷயங்கள் எழுதி சொல்ல வேண்டும்.